ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சிக்கு சேலாஸ் ஊரிலிருந்து உளிக்கல் பேரூர் கழக செயலாளர் மற்றும் துணைத் தலைவர், ரெப்கோ வங்கி பேரவை பிரதிநிதி குன்னூர் கிளை மற்றும் கேபிஎல் மர வியாபாரி அவர்களை நான் பேட்டிக்கட வந்திருக்கின்றேன். அண்ணா வணக்கண்ணா. வணக்கங்கண்ணா. ஆனால் இப்போ நீங்கள் இருக்கிற இப்போ பொறுப்பு உளிக்கல் பேரூர் கழக செயலாளர் சொல்கிறீங்க இல்லையா? ஆமாங்க. இப்போ உங்கள் சேவை எப்படி போயிட்டுருக்கு மக்களுக்கு? நல்லபடியாக போயிட்டுருக்குங்க. இங்கே தமிழக அரசு, தமிழக முதல்வர் வந்து சிறப்பாக திட்டங்களை தீட்டி மக்களுக்கு செயல்படுத்தி வருகிறார். அதனால் வந்துட்டு எங்களுக்கு மக்கள் வந்து ரொம்ப மக்களுக்கு என்னென்ன திட்டம் அறிவிக்கிறாரோ அதெல்லாம் உடனுக்குடன் சென்று மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா இந்த பொறுப்பில் இருக்கனால இந்த திட்டங்களை வந்து நேராக வந்து அவங்களுக்கு செய்வதற்கு எனக்கு பெரிய உதவியாக உள்ளது. நீங்களே அதுக்காக பாடுபட்டு இருக்கீங்க. ஆமாம், பரவாயில்ல. இப்போ ரெப்கோ வங்கி பேரவை பிரதிநிதி இருக்கீங்க இல்லையா? வங்கி மூலமாக இப்போ நிறைய பேருக்கு சேவைகள் பண்ணியிருக்கீங்களா? ரெப்கோ வங்கி என்பது வந்து தாயகம் திரும்பியவருக்கான வங்கி. அது வந்து ஸ்ரீலங்கா மற்றும் பர்மாவிலிருந்து தாயகம் திரும்பியவருக்காக உருவாக்கப்பட்ட கூட்டுறவு சங்கம். அதுதான் ரெப்கோ வங்கி. அதில் வந்து குன்னூர் கிளையில் வந்து பேரவை பிரதிநிதியாக மக்களால் ஓட்டு போட்டு, தாயகம் திரும்பிய மக்களால் ஓட்டு போட்டு வாக்களித்து நான் வந்து வெற்றி பெற்றேன். இப்போ வந்து நான் வெற்றி பெற்ற 4 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த 4 வருடங்களாக வந்து அவர்களுக்கு படிப்பு உதவித்தொகை மற்றும் மருத்துவ உதவித்தொகை, இறப்புக்கு போன்ற நிறைய திட்டங்களை வந்து தலைவர்கள் வந்து எங்களுடைய ரெப்கோ வங்கியின் தலைவர் சந்தானம் மற்றும் தங்கராஜ் சார் அவர்கள் இருவரும் வந்து சிறப்பாக திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார். அவற்றை வந்து குன்னூர் வங்கியின் மூலம் நான் வந்து மக்களுக்கு அதுக்கு தேவைப்படும் மக்களுக்கு வந்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. உளிக்கல் பேரூராட்சி கழக தலைவராக இருக்கிறீங்க. இப்போ இந்த பொறுப்பில் இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு மக்களுக்கு நிறைய போய் சேருது இல்லையா? இந்த பணி விடைகள், இந்த பணிகள் எல்லாம் சரி. இப்போ மர வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? 19 வருஷமா நான் மர வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். மர வியாபாரம் சிறு மர வியாபாரம். நம்ம தோட்டங்கள்லேருந்து மரங்களை வாங்கி நான் வந்து தொழிற்சாலைக்கும் மற்றும் மேட்டுப்பாளையத்திற்கும் சமவெளி பகுதிக்கும் விற்பனை செய்து வருகிறோம். எங்களுக்கு வந்து இதுதான் என்னோட வந்து வாழ்வாதாரம். இதுதான் என்னுடைய தொழில். இதன் மூலமாக தான் வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் வந்துட்டு எல்லாம் நல்லதும் செய்ய முடியுது என்னால். இதில் வர வருமானத்தில் வந்து ஒரு பகுதியை வந்து நாங்கள் வந்து இதற்காக பொதுமக்களுக்கு செலவு செய்கிறதுக்காக நிறைய செலவு செய்துட்டு வந்துட்டோம். மர வியாபாரத்துலேருந்து இப்போ வளர்ந்து இப்போ இங்கே பெரிய பொறுப்பில் அடைஞ்சிருக்கீங்க. மர வியாபாரத்து மூலியமாக தான் இத்தனை பொறுப்புகளுக்கும் வளர்ந்துள்ளேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ஏரியாவில் நல்லா சமூக சேவகர் அந்த மாதிரி கேட்டதுக்கு உங்கள் பேர் சொல்லியிருக்காங்க. நான் பேட்டிக்கான மஞ்சூர்லேருந்து வந்திருக்கேன். நான் ஒரு கவிஞர், புது யூடியூபர். என்னோடய சேனல் ஆரம்பித்து இப்போ 33 நாளுக்கு தான் ஆட்கிறது. 20,000 எனக்கு வியூஸ் இருக்காங்க. 120 சப்ஸ்கிரைபர் சேர்ந்துருக்காங்க. இப்போ என்னோடய சேனல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களை பார்த்தோட சந்தித்ததில் மிக சந்தோஷம். உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து மென்மேலும் வளர்ந்து தமிழகத்தில் எல்லா பகுதிகளிலும் தமிழகம் உலகம் முழுவதும் வெற்றி பெறைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மென்மேலும் நல்லபடியாக வளர்ந்து சன் தொலைக்காட்சி, கலைஞர் தொலைக்காட்சி போல மக்கள் எல்லாமே வந்து உங்களை வந்து சந்தித்த உங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்து பெரும் உங்களுக்கு உதவிகரமாக செய்வார்கள் என்று இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிங்க.